அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? குரு பெயர்ச்சி, ஆம் நன்மைகள் ஏதும் நடந்து விடாதா, தீமைகள் வராமல் நம் வளர்ச்சி அடைந்து விடுமோ என்று இரண்டுங்கட்டா நிலைமையில் இருக்கும் துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போமா? துலாம் ராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் குருவால் வந்தே தீரும். 10 குரு, பதவி உயர்வும் சரி, பதவி மாற்றம் சரி, வீடு மாற்றம் சரி, உறவு மாற்றம் சரி, மாற்றத்திற்கு உண்டான ஒரே காலம் துலா ராசி நேயர்களுக்கு மட்டுமே. ஆம், தொழில் ரீதியாக, மரியாதை ரீதியாக, அல்லது மாமனார் என்ற அந்தஸ்தும் மாமியார் என்ற அந்தஸ்தும், புகழ் ரீதியாக, இதனால் வரை கல்யாணம் பண்ணி தாய்மை அல்லது திருமணம் செய்து கொண்டு தாய்மை அடையாத பெண்களுக்கு இப்பொழுது தாய்மை அடைவார்கள். தாய் என்ற அடையாளத்தை அடைவார்கள். நீங்கள் பாட்டி என்ற அங்கீகாரத்தை பெறுவீர்கள். ஆண்களாக இருந்தால் தாத்தா என்ற அங்கீகாரத்தை அடைவார்கள். ஆக துலாம் ராசிக்கு இதுவரை டெம்பரரியாக இருந்த நேயர்கள் அனைவருக்குமே பர்மனண்டான ஒரு உத்தியோகமும் பர்மனண்டான அடுத்த பதவிக்காக செல்லுகின்ற காலம், செல்லக்கூடிய நேரம் இந்த குரு பெயர்ச்சி. எல்லோருடைய ஏக்கம் இருக்கும், கடன் தீராதா? துலா ராசிக்கு கடன் உண்டு, இயற்கையில் கடன், அது கர்ம கடன் பேரு. இப்பொழுது கடன் தீரும். 4 கடன் வைத்திருந்தேன், அப்பா இந்த குரு பெயர்ச்சி நமக்கு 2 கடன்கள் தீர்ந்து விட்டது, முடிந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் கடன் தீர்ந்தது என்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்வது யார் என்றால் துலாம் ராசி நேயர்கள். வாய்ப்பு இருந்தால் இவர்கள் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு, வெளி மாநிலத்திற்கு சென்று ஓரிரவு தங்கி இறைவனை வழிபட்டோ அல்லது குலதெய்வத்தை வழிபட்டோ 4 பேருக்கு அன்னதானங்கள் செய்து வந்தால் மலர்ச்சி கூடுதலாக மகிழ்ச்சியாக இருக்கும், கடன் நிவர்த்தியாக இருக்கும். கடனால் நிவர்த்தி அடைய போகூட ஒரே ராசி, ஒரே குரு பெயர்ச்சி, அது துலா ராசிக்கு மட்டும். அதுபோல இதனால் வரை வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவர்கள் இப்பொழுது செல்லுங்கள், இப்பொழுது அப்ளிகேஷன் போடுங்க, இப்பொழுது கேளுங்க. வெளிநாடுகளில் இருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்பொழுது கிடைக்கும். ஸோ துலாம் ராசி வீடு மாறுதலும், இடம் மாறுதலும், தொழில் மாறுதலும், கடனும் மாறுதலும். இப்போ 4 கடன் இருந்தால் கண்டிப்பாக 2 கடன் முடித்து விடுவீர்கள். 2 கடன் தான் இருக்கும். ஆக கடன் தீருகிறது இந்த 2026. இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்கு கடன் தீரும் குரு பெயர்ச்சி. தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் துலா ராசி இப்பொழுது உங்கள் நகைகளை பெரும்பாலும் பாருங்கள், துளாராசி நேயர்கள் இப்போது நகையை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இருந்த நகையை விற்றுட்டு இன்னொரு நகையை எடுப்பாங்க, அல்லது விற்று வேறொரு கடன் அடைப்பாங்க. குறிப்பாக நல்லா புரிஞ்சுங்க, துளாராசி வரப்போகிற காலங்களில் தங்கம் சரிய போகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கத்தை விற்று கடனை அடைத்துவிட்டு மன நிறைவாக இருங்கள். பிற்காலத்தில் நாம் தங்கம் குறைய போகிறது, குறைந்த அளவில் நாம் இழந்த செல்வத்தை வாங்கலாம். ஆனால் இப்பொழுது தலைக்கு மேலே செல்லக்கூடிய கடனால் நகைகளை விற்று கடனை அடைத்துவிட்டு மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆக துளாராசி நேயர்களுக்கு கடன் அடைபடுகிறது. நன்றி, வணக்கம்.